Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. வள்ளி ராசமலை அண்ணன் வந்து எல்லாத்தையும் சொன்னாவ. நமக்கு எதுக்கு வள்ளி இந்த வேலை? அப்ப என்னதான் இருந்தாலும் அது என் பைசா, எங்க சித்தப்பா பைசா. எனக்கு தெரியாது. அந்த தாத்தா பைசாவை தூக்கிட்டு போனாருன்னா கிளவி அடுத்த நிமிஷம் ஜெயில இருப்பாவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர நீ என்கிட்ட என்ன சொன்ன? இந்த பைசா பத்தி நீ நான் கேட்க மாட்டேன்னு சொன்ன. இப்போ பணம் 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 நீ செத்துக்கிட்டு இருக்க வள்ளி. இது நல்லாவே இல்லை. அதுக்குன்னு லட்சக்கணக்கில் கிடைச்ச பைசாவை நான் வாயில போட்டுட்டு இருக்கிறதுக்கா? எங்க தாத்தாப்பா எனக்கு தந்திருக்காரு. இந்த தாத்தா அதை அனுபவிக்கணுமா? போன் பண்ணா எடுக்க மாட்டேக்காரு. ஊர்ல ஒருத்தட்டையும் தகவல் கேட்க முடியல. மண்டைக்குள்ள அப்படி கிறுக்கு 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 கிறுக்குன்னு வருது. பைத்தியம் பிடிச்சுன்னு வை, எல்லாவனையும் போட்டு தள்ளிடுவேன். அந்த வெறியில இருக்கேன்னா என் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆட்சி என்கிட்டே கிடந்து ஆடுகாவ. வள்ளி எல்லாமே சரிதான். ஆனா இந்த கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. நம்ம ராசமலை அண்ணனுக்காண்டி நம்ம பொறுமையா இருக்கணும். இது அவிய சம்மந்தி வீட்டுல தெரிஞ்சு அவிய குடும்பம் முழுக்க பரவுச்சுன்னா கேவலம் யாருக்கு? ராசமலை அண்ணனுக்கு தான். அதனால தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரு. நான் போய் வேலையை பார்க்க போறேன். இருந்து குழப்பி சண்டையை உண்டாக்கிட்டு இருக்காத, அடிச்சு கொண்டு போட்டுருவோனைய. என் பைசாவே எடுத்து வச்சுட்டு குடும்பமா கடந்து நாடகம் ஆடிட்டு கிடக்காளுவா. இந்த தாத்தாவை ஏவி விட்டு பைசா அவ்வளோத்தையும் பிடுங்க சொன்னது அநேகமா ஆட்சியா தான் இருக்கும். விடவே மாட்டேன். என் பணம் மட்டும் எனக்கு கைக்கு வரல. கொஞ்சம் கிரிட்டிக்கல்ல தான் இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் நீங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறது நல்லதுதான். டாக்டர் சார் ஏதாவது பண்ணி காப்பாத்துங்களேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரிசப்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி நடந்தா எங்களால தாங்க முடியாது சார். ஆமா, குடும்பத்துல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் மறைச்சி வச்சுட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்சதை செஞ்சு உயிரை காப்பாத்திட்டாங்க. கல்யாணம் வரைக்கும் அது இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அம்மாக்கு உடம்பு சூழ்நிலை எல்லாம் சரியா வந்துடும். நீங்க ஃபங்க்ஷனை பாருங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்சது எவ்வளவு தூரம் அவங்கள நாங்க பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்து வச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். டாக்டர் சார், உங்களை நம்பிதான் சார் நாங்க விட்டுட்டு போறோம். எப்படியாவது உயிரை காப்பாத்திட்டாங்க சார். என் அவனுக்கு கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் ஆசையில ஊர் கடந்து கோவால வந்து இருக்கும். எப்படியாவது கல்யாணத்தை பார்த்துடணும். ஒன்னும் இல்லை, எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். என்ன பண்ணதுக்கு இப்போ? என்ன பண்ணனே தெரியல. எப்படி நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை சந்தோஷமா எடுக்குதுக்கு. அவசரப்பட்டு சம்பந்தத்தெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம். இந்த கல்யாணத்தை எப்படினாலும் அவங்க பார்ப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை அவங்க பார்ப்பாங்க. அவங்க தலைமையில இந்த கல்யாணம் நடக்கும். சம்பந்தத்தை நிப்பாட்டுனா நம்மளை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையை நம்ம நிப்பாட்டதுக்கா? எதுவுமே நடக்காது. எல்லாம் நல்லபடியா முடியும். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்ம கல்யாணத்துல சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுச்சா? ஆமா புரிஞ்சுங்க. போமா நம்ம மண்டபத்துக்கு. கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா முடிச்சுட்டா கடவுளே. என்ன பண்ணனாலும் உஷாரா இருக்காள. எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வைக்கலாம்? ஏன் தங்கச்சி குடும்பத்துல இப்படி ஒரு அடங்காப்படாரி குடும்பம் சேர்றத நான் விட்டவே மாட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டணும். என்ன வேணுமா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மனசும் வயிறும் நிறைஞ்சுதான் வீட்டுக்கு போகணும். போட்டோகிராஃபர் தம்பி சொல்லுங்கண்ணே. தம்பி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டுப்பா. மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட முன்னாடி நீ சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க பேரு. எல்லாம் ரெடியா தான் இருக்குது, சாப்பிடு. இல்லண்ணே, ஸ்டில்ஸ் நிறைய எடுக்கணுண்ணே. பந்தி ஸ்டில் எடுத்து முடிச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணு எடுக்க போனே. நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. சரிப்பா, நல்லா சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும். சரியா? என்ன வேணுமா கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடணும். சரிங்கண்ணே. சமைக்கிறனே, என்ன குழம்பெல்லாம் எடுத்துட்டு போங்க. சொக்கு எங்க போனா? இவ்வளவு நேரம் ஆகி காணவே இல்லை. ஏம்மா, இது ஒரு ட்ரெஸ் நம்ம அதை போட்டுட்டு இருக்க. உனக்கு ஒரு மாதிரி இல்லையாம்மா? ஏட்டி இதுல என்னட்டி ஒரு மாதிரி இருக்க? நம்ம ஊர்ல தான் போட விட மாட்டாளுவா. கோவால எல்லாரும் இந்த ட்ரெஸ் தண்டி போட்டிருக்கா. அம்மா பிராக் எத்தனை வருஷம் கழிச்சு போட்டிருக்க தெரியுமா? சரி இப்போ அவ கூடயே நில்லு. பைசா தந்தவன பேக்கில் எடுத்து வச்சிரு. சரியா? யார் கையில மாட்டிக்கிட்டு கொடுத்துறாத. மூஞ்செல்லாம் தொடச்சு விடு. சரிம்மா.
ஏட்டி அக்கா உன் மண்டையே ஒரு தினுசா இருக்குடி. யாமட்டி நீ யாமட்டி என்ன போல ட்ரெஸ் போட்டுருக்க பைத்தியக்காரி. அப்பதான் அழகா இருக்கும். உனக்கு மட்டும் விலை கூடது எனக்கு மட்டும் விலை குறைஞ்சதா? அசுக்கு புசுக்கு. ஏட்டி ஏன் உன் மாப்பிள்ள உருன்னு இருக்கு? மாமா கூட சண்டையா போட்ட? ஏட்டி போட்டா எடுக்கணும்னு அவர் சொன்னார்ட்டி. என்னை தூக்கி நின்று எடுக்குமா? பார்க்கவே என்ன டீ நினைப்பாவ? அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுதுக்கு? வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு கோவத்துல இருக்காவ. இப்பவுமே ஆரம்பிச்சாச்சா? நான் தான் சொன்னோம்ல எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான். ஏட்டி சும்மா ஏட்டி மாமா பேச சொல்லிட்டி. மாமா மாமா அக்கா கூட சண்டையா மாமா? உலக அழகி கூட கூட போட்டோ எடுத்துல உங்க அக்கா கூட எடுக்க முடியாது. பாப்போம். ஏடா முட்டி மாமா கூட தான் எடுக்க போட்டா எடு. வாங்க 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 ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சிட்டு உள்ள வாங்க. ஏக்கா 2 பேர் கூப்பிடண்டா. நான் ஒரு ஆளை கூப்பிட்டா நீ ஒரு ஆளை கூப்பிடு. அவிய இன்னொரு ஆளை கூப்பிடுவ. எல்லாரும் ஒட்டுமொத்தமா கூப்பிட்டா அசிங்கமா இருக்கும். சரி டீ பல்லிச்சா. ஏடி கூட்டம் மொத்தமும் மேல போய் சாப்பிட போயிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வருவோமா? ஆரஞ்சு ஜூஸ். வரக்கூடிய எல்லாரும் பெரிய இடத்தாளுவ போல. எவ்வளவு நகை பத்தியா? அது மட்டும் இல்ல, ஆம்பளைலுவ எல்லாரும் கோட்டு சட்டை போடுதாளுவோ. வாங்க சார் வாங்க வாங்க உள்ள போங்க. ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. எடி இவளா எடி உன் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் ரூமுக்குள்ள கணக்கால வைப்போ. அவன்கிட்ட சொல்லி சேலையை மாத்திட்டு வா. நேரம் முடிஞ்சு இனி சேலையை மாத்திட்டு என்னென்ன பூசை நடக்கணுமோ நடத்தி முடிச்சுக்கிடுவோம். போ. மறுபடியும் ட்ரெஸ்ஸா? ஏம்மா இதுதான் எனக்கு கசகசன்னு இருக்கு. அப்ப கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதானே? போ துணியை மாத்து. பரவாயில்லண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. மறு வீட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு கண்டிப்பா ஊருக்கு வரணும். கண்டிப்பா வரோம். சரி, ஹாப்பி மேரிட் லைஃப். வரட்டுமா? ஓகேண்ணே, சாப்பிட்டுட்டு போங்க. மறக்காதீங்க, ஜூஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டால் போட்டுருக்கு, சாப்பிட்டுட்டு தான் போனோம். போங்க போங்க, நேரம் ஆயிட்டு. துணியை மாத்திக்கிட்டு வந்து நில்லுங்க போங்க. போட்டி அக்கா நானும் வரேன். போ சுருதி. நம்ம 2 பேரும் ட்ரெஸ் பாரு. பசல் போடுவோம். சீக்கிரம்ல நேரம் ஆகுது. நீ ஹாஸ்டல்ல பத்தி இன்னைக்கு நான் ரிப்பன் வைக்கணும் தலைக்கிட்டு இருக்கேன். அழகா இருக்குடி. ரிட்ட சேட கொண்டையில சுருதி அங்க நிக்கையில. அழகா இருக்கு சுருதி. பசல் போடுவோம். செல்ஃபி ஸ்மைல் ஸ்மைல். சுருதி இது எங்க கூடயே நீயும் ஊருக்கு வாட்டி நம்ம ஜாலியா கோவா சுத்தி பார்த்துட்டு வருவோம். பைசாவை உங்ககிட்ட தந்தது யாரு? அப்ப நீங்க என்கிட்ட தானே தரணும். ஏச்சி பாருங்க என்ன சொல்லுது அவனு. என்னட்ட வந்து ஆச்சி வாக்கின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவரு கொடுத்தானே அவன் வாங்கிக்கிடுவா, நீ வாங்கி கொடு. உங்க யாரையும் விட மாட்டேன்னா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, கவுன்சிலர்னு சொல்லிட்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒழுங்கு மரியாதையா பைசா தந்துருங்க. ஆமா, கவுன்சிலர்னா பயப்படணுமா? பைசா ஒழுங்கா கொடுத்துடு. நான்லாம் பொறுப்பாக முடியாது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும் பண்ணு. ஆமா, என்ன பண்ணணும் வந்து பாத்துக்குவோம். சும்மா சாப்பிட்டு என்னைய போட்டு இழுத்து தள்ளிட்டு வரக்கூடாது. வயசான காலத்துல உங்க பணத்தை பார்க்க எனக்கு வேலை கிடையாது. இப்படி நியாயத்தை கிட்ட இப்படி போன் பண்ணி சொல்லுவேலா? இது நல்ல கொல்லாம நியாயம் பேச வந்து போனை எடுத்து இப்படி மிரட்டுதீங்க. இப்போ என் பைசா வந்து நான் கேட்க, உங்க பைசாவை கேட்கனாக்கா? ஏக்கா எனக்குன்னு தந்த பைசா எனக்கு நான் கேட்க, அவைய உங்கள்கிட்ட தந்து எனக்கு ஏன்டலாக்கா தரணும். நீங்க எதுக்கு அந்த ஆச்சிட்டு கொடுத்திய? ஆச்சிக்கு மாப்பிள்ளைட்ட கொடுத்திய? பத்திராளி பிள்ளைங்க அந்த துணியை மாத்த போயிருக்கா. இங்க பாரு, எதுக்கு இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் சாப்பிட்டாவே. இல்ல இந்த ஊர்ல இருந்து எம்எல்ஏ வராரு போல. வெளியில வந்து நில்லு. வா, வெளியில போவோம். வா. என்னங்க இப்பமா வராரு? ஆளுவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அங்க பார்க்காம வெளியில எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? நீங்க பாரு.
ஏதோ பெரிய ஆளு சொக்கலிங்க நின்னுன்னாரு. சொக்கலிங்கிட்டே முத காலில் போன் போட்டு வெளியில நில்லு, நான் இப்ப வருவேன்னு சொன்னான். அவன் இல்லாத இடத்துல நம்மளாவது நிக்கணும்ல. வா. சரி போங்க போங்க. பத்திராளி வந்துட்டாரு போல, பட்டாத சவுண்ட் கேட்க. வா. ஓடு ஓடு ஓடு. பிள்ளைகள் வேற துணி மாத்த பேருக்கு இந்த நேரம் பார்த்து ஐயோ ஐயோ. ஐயையே, இவ்வளோ பெரிய கார்ல தாத்தா வந்து இறங்க பாரு. நாராயணாயாச்சி. எம்எல்ஏ தாத்தா, இவன் ரோல்ஸ் ரோவன் கார்ல வராரு. தாத்தா வாங்க. இது யாருக்கு காரு? இது என்ன அதிசய கூத்தா இருக்கு. ஐயையோ, வாங்க. ஆச்சி எங்க போனாவ? எங்க போனவள தெரியல. ஏடி, இது விலை கூடின கார்லட்டி இதுல வந்து இறங்கிருக்காரு. எம்எல்ஏ கிட்ட இருந்து இதை அடிச்சு மாத்தி வராரா? என்ன மாயன்னு தெரியல. சொக்கலிங்க அன்னை வர இங்க இல்ல. என்ன அதுன்னு பார்த்து முடிச்சு போக சொல்லும். இது கல்யாணம் வேற அங்க இது பண்ணணும். போச்சு போங்க. இப்ப என்னன்னு கேளுங்க. அப்படியே கீதா கண்ணா இப்ப வரேன். வந்துட்டாடா என் படத்துல. என்னது காரா? எவன் வீட்டு படத்துல எவன் கார் வாங்கிட்டு வர்றதுக்கு? இனி கீதா கண்ணா இப்ப வரேன். என்னது? இந்த சொட்ட தாத்தா வந்திருக்காராம். கார்ல வந்திருக்காராம். அதுவும் பெரிய மேல கூரை இல்லாத கார்ல வந்திருக்காராம். எவன் வீட்டு பைசால எவருக்கு குளிர் காயுதுக்கு இருக்கு அவருக்கு. தாத்தா என்ன தாத்தா ரொம்ப ராயல்ல வந்திருக்கியா? என்ன விஷயம்? யாது பைசா இவ்வளவு? அதானே தாத்தா வசதி ஆயிட்டேராங்க. நான் பெரிய ஆளாங்கும் கார பத்தியா வாடகைக்கு வாங்கியிருக்கேன். அங்க இருந்து இங்க கொண்டு விடுறதுக்கு எம்பிட்டு காசு தெரியுமா? கொடுத்து வந்திருக்கேன். ஓ, கதை இப்பதான் புரியுது. ஏங்க தத்த போக்குல பைசால இவர் கார்ல வந்திருக்காருன்னு நினைக்கே. சரிதான், பள்ளி இன்னைக்கு கொலைய இழுப்பா. எனக்கு தெரியாது. கல்யாணத்துல கோல்மால் நடந்து கொன்னு தின்னுருவேன். யோ தாத்தா யோ. ஏமா என்ன ஓட்ட ஓடுவாம சிரிக்குமா? அடிச்சு குடிச்சு போட்டாது அவரே சாவ வயசுல கிடக்காரு. பைசா எங்க போய்? எங்க தத்தப்ப தந்த பைசா எங்க? ஏ வள்ளி, நான் இருக்கு என்கிட்ட மீதி. மீதி பைசாவா? எத்தனை லட்சம் ரூபாய் தந்தாரு? ஒழுங்கு மரியாதை தந்துரும். 380 ரூபாய் இருக்கவே. அது போகும்போது பஸ்ஸுக்கு அவனு தான் வச்சிருக்கேன். ஒன்னு இல்ல 350 வாங்கிட்டே தந்துருதேன். ஐயே, லட்சக்கணக்கில கொடுத்தேன்னு சொன்னாரு. 350 ரூபாய். 380. யோ விளையாட்ட அடிக்காதியோ, வாய அடிச்சு உடைச்சிருவேன். பணத்தை தந்துரும். சொட்ட பைசா கொடுத்துருவாய். உனக்கு எதுக்கும் அந்த பைசா? உனக்கு ஜோர்த்தனி வச்சு தடமல நான் கிடக்கேன். கண்டவட்ட பைசா வந்து ஜிங்கிக்கு ஜிரியாரு. பைசா மட்டும் கொடுத்துரும். ஐயோ இவளுவோ சொன்னா கேளுங்கொட்டியலா. 380 ரூபா தான் இருக்குது. ஐயோ ஐயோ. நீங்க என்ன செஞ்சாரு? அவ்வளவு ரூபாவை என்ன பண்ணினாரு? தேவையா இவருக்கு இந்த தாத்தாக்கு? எல்லாவளும் விட்டுட்டு ட்ரெயின்ல போயிட்டிய. எனக்கு கல்யாணத்துக்கு ட்ரெயின் கிடைக்கல. அப்புறம் பிளைட்ல போனேன். பிளைட்டை பார்த்தா புல்லாகி பிசுனஸா கிசுனஸா. அந்த டிக்கெட்டுன்னா சாவன் இவ்வளவு ரூபாய் இருக்குல்ல, அதையே போடுவோன்னு டிக்கெட்டு போட்டு வந்தேன். அதுலயே பாதி பணம் போயிட்டு. எம்மா எவ்வளவு பைசா! நான் கடத்தை அடைக்கிறதுக்கு வச்சிருந்தேன் அவ்வளோத்தையும். சவத்து போய் செட்டு வேற என்ன செஞ்சாரு? மீதி பைசா என்ன? பார்த்தே இல்ல. எவன் இந்த கார்ல வருவா? வந்து இறங்கின உடனே பஸ்ஸுக்கு தூரமா பக்கத்துல இந்த காரு தான் நின்று. இதுக்கே வாடகை 80,000 ரூபாய் சொன்னா. சரி சவத்தை வாங்குவோன்னு வாடகை கார்ல வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரதுக்கு 80,000 ரூபாவா? ஆட்டோல 100 ரூபாய் தான் தாத்தா ஆகும். நடக்க மடியா இருந்து பேத்தி. இவட எட்டி மொட்டை. ஏச்சும் விடுங்க நீங்க முதல்ல. ஐயோ எம்எல்ஏ வராருன்னு சொல்லிக்க நேரத்துல இந்த மாதிரி கிடந்து. முதல்ல இங்க வாங்க. பத்திரகாளி வள்ளியை கூட்டிட்டு நீ போ. நான் தாத்தாவை கூட்டிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் கறந்து நீங்க எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்க. வள்ளியை கூட்டிட்டு போ. கல்யாணம் நடக்க நேரத்துல நீங்க என்ன பாடுபடுத்தி என்னைய?
நான் என்ன போய் செய்வேன், தள்ளு, நான் அவளை கூட்டிட்டு போறேன். வள்ளி வள்ளி நீ வாட்டி, நீ அங்க நம்ம போவ, நீ அங்க வா. என் பைசாவை என்ன செஞ்சு வச்சிருக்காரு பார்த்தேலாக்கு. நீ வா வள்ளி, நான் அப்புறம் ரெண்டாவது பேசிக்கிறோம், நீ முதல்ல வா அங்க. அழாத வள்ளி, நீ வா வள்ளி, அவர் என்னன்னு கேப்பார், நீ வா. இவர்லாம் ஒரு மனுஷனா? இப்படி பணத்தை செலவழிச்சிருக்காரு. அவன் பைசா இல்லாம இருக்கான். உண்மையா சொல்லுவாய், என்ன செஞ்சாரு? பைசாவை ஒழுங்கு மாதிரி சார்லி வைக்க கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டாரு. பச்சை மொட்டை ஏட்டி கொஞ்ச நாளா பாரின்ல உள்ளதை குடிக்கணும்னு ஆசைட்டி விலை கூடுனதா வாங்கி ஊத்திட்டேனா கிட்ட நாத்தடிக்கல பத்தியா? எல்லாம் அதுக்கு மாயாச்சாலந்தான். அடுத்தவன் படத்துல என்ன மாயாச்சலம் கேட்கறது நீரு? என்ன தட்டா இப்படி செஞ்சுட்டு இருக்கேரு? ஒருத்த மனுஷன் நீ இங்க இருந்து வேலையை இழுத்து விட்டு எனக்கு கொண்டு வேறு ஏழை இருக்கு. கொஞ்சம் இவரா வாரம் உனக்கு இருக்கு. ஹலோ, சொல்லு சொக்கலிங்க. எங்க பின்னாடி நிக்கிய அக்கா சொக்கலிங்க. தள்ளி போங்காச்சி. வந்து தலைவாய் சாப்பிட்டு மூச்சு என்ன மாடுபடுத்துகிறீ? இன்னைக்கு அவன் ஏழை இழுக்காம விட மாட்டா. உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்ட பத்தியா வாரும். போன வை ராசமலை, நான் கிட்ட நிக்க. போன வை நீ சொக்கலிங்க. இங்க நின்று போன் பண்ணி இருக்க நீ. என்னாச்சு? என்ன ராசமலை நீ செஞ்சு வச்சிருக்க? பின்னாடி எம்எல்ஏ அங்க நிக்காரு, முன்னாடி கடந்து அடிய போட்டுட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் யாரு முதல்ல? ஒன்ட்ட பேர் நான் சவகாசம் வச்சேன் பாரு, என்னை கேவலப்படுத்திட்டு நீ. என்ன சொக்கலிங்க இப்படி எல்லாம் பேசுக? எம்எல்ஏ உள்ள கூப்பிடு. அவர் இவ்வளவு நேரம் அங்க பின்னாடி நின்று இங்க நடக்க கூத்த எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கேவலமா பார்த்து பேசிட்டு போயிட்டாரு. தள்ளி போ சொக்கலிங்க. சொக்கு எங்க இருந்து தான் தேடி பிடிச்சி இந்த சம்மதத்தை பிடிச்சேன். எல்லாம் நான் செஞ்ச வேலை. ஐயோ பத்திரக்காளி, இவ்வளவு எல்லாம் ஒரு கூட்டம்னு எல்லா வேலையும் அள்ளி பார்க்கிட்டு வந்த பத்தியா? ஒன்னாலதான் முட்டியெல்லாம்.